திரு விஜய் அவர்கள் டைரக்டா இப்ப திமுக எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? திமுக ஒரு தீய சக்திலாம் சொல்லிட்டு இருக்காரு, என்ன காரணம்? பொண்டாட்டியை எங்கேயோ கொண்டு நான் ஏதோ ஒரு நாட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இங்கே ஏதோ ஒரு நடிகை கொண்டாந்து மேலே உட்கார வச்சுட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பார். இவர் நல்ல சக்தி. அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு திரிவார். இவரும் நல்ல சக்தி. அப்பா அம்மாவை தெய்வமாக கும்பிடுற நாங்கள் நல்ல சக்தி கிடையாது. பொது செயல் திட்டம் மூலமா மக்களை குழப்பி பாஜக அடிமையா இருந்தாலும் நீங்க மறந்துடாதீங்க. நீ எப்படியாவது திமுகவோட கிறிஸ்டின் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு திமுக தான் கிடைக்கும், அது நீ பிரிச்சிரு, எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்து நீ வந்து நிற்கிற. ஆனால் சித்தாந்த ரீதியாக எங்களை பிடிக்காத ஒரு இயக்கம்னா இந்தியாவில் எங்களுக்கு பிடிக்காத இயக்கம் பாஜக. காங்கிரஸை விட்டு போயிட்டாலே எங்களுக்கு இந்த நிதியெல்லாம் வந்துடும். அது மாதிரி வாஜ்பாய் காலத்தில் அது நல்லா தான் இருந்துச்சு. மோடி எப்போ வந்தாரோ, அமித்ஷா எப்போ வந்தாரோ அப்போ வியாபார செலவாகி போயிடுச்சு. திருச்சியிலேருந்து நாமக்கல் வழியாக கரூருக்கு வரும்போது 5000 பேர் நீங்களே கூட்டி வந்தீங்களே. பக்கத்தில் இருக்கிற அடுத்த மாநிலம் பாண்டிச்சேரி, அதை ஒரு எஸ்பி அம்மா வட இந்திய அம்மா சொல்லுது, ஏய் புஷி ஆனந்த் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தகரணி செயலாளர் மற்றும் கவிஞர் திரு காசு முத்துமாணிக்கம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஹெச் ராஜா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் என்னன்னா, நீங்கள் அடல் பிஹாரி வாஜ்பாயை மறக்கக்கூடாது, அவர் பேரில் ஏதாவது செலவு வைக்கணும், அவர் பேரை ஏதாவது தெருவுக்கு வைக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்ததில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாராளுமன்றத்தில் திருச்சி சிவானந்த் பேசினார். பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வடபகுதியில் இருந்து சுதந்திரத்துக்காக போராடியவருடைய பேர்கள் எல்லாம் நாம் இங்கே வைக்கிறோம். இங்கே நேதாஜியுடைய பேர் இருக்கிறது, ஆமாம், ராஜாஜி பேர் இருக்கிறது, நேருஜி பேர் இருக்கிறது. திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய காந்தி இருக்கிறாங்க. காந்தி செல்வன் இருக்கார், இங்கே ராணிப்பேட்டை காந்தி இருக்கார், நாமக்கல்ல காந்தி இருக்கார், நேரண்ண அமைச்சராகவே இருக்கார். ஆக உங்களுக்கு தெரியும் KN நேரன் இருக்கார். எத்தனையோ பேர் வட இந்திய தலைவர்களுடைய பேரை இங்கே நம்ம சுட்டி கொண்டிருக்கிறோம், அடையாளம் காட்டப்படுகிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய தலைவர்களிலே இங்கே வேலுநாச்சியார் இருக்கிறாங்க, எவ்வளோ தியாகிகள் இருக்கிறாங்க. அந்த தியாகிகள் பேரையெல்லாம் கப்பலோட்டிய தமிழர்களுடைய பேரையோ அல்லது பாரதியாருடைய பேரையோ வட இந்தியாவில் யாராவது சூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இல்லை, கிடையாது. ஆக நீங்களா அடையாளம் காட்ட வேண்டும்னு சொன்னார். அப்படி சொன்னதை இவன் என்ன பண்ணுறான்னா, குழாயிடிச்ச மாதிரி வம்புழுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பேர் வைக்க சொன்னீங்களே, உங்களுக்கு 5 ஆண்டு காலத்தில் மந்திரி சபையில் இடம் கொடுத்தாரு வாஜ்பாய், நீங்கள் எதுக்கு நீங்கள் வாஜ்பாய் பேர் மறக்கக்கூடாது, ஏதாவது ஒரு திட்டத்துக்கு வைக்கணும், நன்றியை மறக்கக்கூடாது. ஆமாம், மறக்கக்கூடாது, இப்போவே அடுத்த சட்டசபை கூட்டத்தொடரிலே வைக்கணுங்கிறார். அவர் பேசுகிறது தவறானது. என்ன வாஜ்பாயுடைய பேரை நான் வைக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா வாஜ்பாய் தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர் தான். ஆனால் வட இந்திய பேர்களை யாருமே வைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா 100ஆண்டு விழா கொண்டாடின VPசிங்க்கு இங்கே சென்னை கடற்கரை சாலையில் கொண்டாந்து VPசிங்குடைய சிலையை வச்சவருக்கு தளபதி. திறப்பு விழாவுக்கு யார் கூட்டு வர்றார்? வெங்கைய நாடகம் கூட்டு வர்றார். ஆக ஏராளமான வட இந்திய தலைவர்களை போற்றுகின்ற வணங்குகின்ற பக்குவம் நமக்கு இங்கே உண்டு தமிழ்நாட்டுக்கு. இப்போ கூட VPசிங் பண்ணார், திமுக தான் பண்ணுச்சு, காங்கிரஸ் பண்ணலை, பிஜேபி பண்ணலை. ஆனால் நீங்கள் ஏன் பண்ணலைன்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் அதிமுக ஆட்சியும் போது நீங்கள் வாஜ்பாயுடைய ஆட்சியில் பங்கு பெற்றது என்பது உண்மை, நான் இல்லைங்கல்ல. ஆனால் 2 முறை ஜெயலலிதாவால் வாஜ்பாயுடைய அரசு கவிழ்க்கப்பட்டது. அதிமுக நம்பிக்கை துரோகம் செய்தது. தேர்தலில் நின்றுவிட்டு நிற்கும்போது ஒன்றாக நின்றுவிட்டு கடிதம் குடிப்பதற்கே காலதாமதம் செய்து பாமக மதிமுக போன்றவர்களாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் கொடுத்தார்கள், அதுவும் கவிழ்த்தாங்க. ஒரு ஆட்சி 13 நாளில் கலந்தது, இன்னொரு ஆட்சி 13 மாதத்திலே கவிழ்ந்தது. ஆக கவிழ்த்து கொண்டிருந்த அந்த ஆட்சியை நிலைநிறுத்தியது தங்கத்தலைவர், எங்களுடைய இதய தெய்வமாக இன்று போற்றப்படுகின்ற தமிழர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் தான் வாஜ்பாயுடைய ஆட்சி நிரந்தரமாக 5 ஆண்டு காலம் இருந்தது. தலைவர் கலைஞர் மட்டும் அந்த ஆதரவு கொடுக்காமல் இருந்திருந்தார் என்றால் வாஜ்பாயுடைய ஆட்சி நிலைத்திருக்காது. நான் சொல்லலை, வாஜ்பாய் ஒரு தடவை சொன்னார். ஆமாம், அது மட்டுமல்ல, அதே வாஜ்பாய்ஜி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கவிதை புத்தகம் ஒன்று எழுதினார். அந்த கவிதை புத்தகத்தை தமிழில் போட்டாங்க, அவருடைய கவிதை புத்தகத்தை, வாஜ்பாய் புத்தகம். அந்த புத்தகத்துக்கு அவரே அணிந்துரை எழுதும்போது என்ன எழுதுறாரு, தமிழ் மூலம் கிடைக்கின்ற இந்த என்னுடைய புகழுக்கு நன்றி கடனாக நான் இந்த வெற்றியை காணிக்கையாக அறிஞர் அண்ணாவுக்கு சமர்ப்பிக்கிறேன்னாரு. இந்த தமிழ் புத்தக கவிதையை, வெற்றியை காணிக்கையாக என்னுடைய அன்பான நண்பர் அண்ணாவுக்கு நன்றி கடனாக இதே அவர் வெற்றி காணிக்கையாக்கிறார். அந்த அண்ணா பேர் எத்தனை இடத்துக்கு வச்சாங்க? நீங்கள் யாருக்கு சார் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு சொந்த ஆள் யார்? ராஜாண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவர் முரளி மனோகர் ஜோஷி தான், அவருடைய குருநாதர். இன்றைக்கி முரளி மனோகர் ஜோஷி அத்வானி எங்கே வச்சாங்க? கழுத்தை வெட்டிட்டு
தலையை வெட்டிட்டு கழுத்தில் மாலை போடுற மாதிரி நீங்கள் அவரை வந்து பிரதமராகவும் ஆக்கலை. அவர் உருவாக்கின கட்சி, வாஜ்பாயும் அத்வானி உருவாக்கின கட்சி. அவரை பிரதமர் ஆக்கலை, கட்சி தலைவராக்கலை, அவரை ஜனாதிபதி ஆக்கலை. ஆனால் பாரத ரத்னா பட்டவங்களுக்கு சொல்லி வீட்டில் கொண்டு மாலை போடுறேன்னான்னு போட்டிங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மோடியும் இவரும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அத்வானிஜியும் ஜனாதிபதி அம்மா வந்து இவங்க மாதிரி தபேதா நிற்கிற மாதிரி நிற்க வச்சுருப்பாங்க. வேற ஒருத்தர் இருந்தால் அவர் நிற்க வச்சுருவீங்களா? ஆக அப்படிப்பட்ட அவமானப்படுத்துறீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து நாங்கள் வாஜ்பாயை மதிக்கலை போகலன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் உங்ககிட்ட இருக்காருல்ல, அந்த உங்ககிட்ட இருக்கிற அத்வானிஜியை உங்களால் வந்து மதிக்க தெரியலை. அது மட்டும் இல்லை, ஒரு முறை வந்து மோடிஜி வந்து கலைஞரை பார்க்குறக்காக வந்தார் வீட்டுக்கு. அப்போ தளபதி வந்து துபாய் இதுக்கு போயிருந்தார். இவர் திடீர்னு வர்றாருனே 2 நாள் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வேகமாக வந்தார். அப்போ எதிர்கட்சி, அப்போ ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. வர்றாரு. வந்தபோது வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தமிழகத்துக்கு மட்டும் உள்ள தலைவர் அல்ல, இவர் இந்தியாவுக்கு மட்டும் உள்ள தலைவர் அல்ல, உலகத் தலைவர் ஒருவர் கலைஞர். இந்த கலைஞரை பாதுகாக்க வேண்டியது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. ஆகவே அருமை சகோதரர் ஸ்டாலின் அனுமதி கொடுப்பார் என்றால் நான் கலைஞரை அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்று என் நிலத்தில் வைத்து மருத்துவம் செய்து நான் அனுப்பி வைக்கிறேன், ஆரோக்கியமாக அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு போற்றத்தக்கன்னு சொன்னது பொய்யா இல்லை அது உண்மைனா அந்த கலைஞர் செத்து 100ஆண்டு விழாவுக்கு நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்துனீங்க? வாஜ்பாயுடைய அரசில் நாங்கள் இருந்ததுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வாஜ்பாயுடைய இது வந்து நம்ம நிறைய செஞ்சோங்கிறது இல்லை. வாஜ்பாய் தமிழகத்திலேருந்து நம்ம சொன்னதெல்லாம் கலைஞர் சொன்னதெல்லாம் கேட்டார். அப்படி கேட்டதுனால தான் அவரால் வந்து ஒரு பேராசிரியர் அப்துல் கலாமுக்கெல்லாம் ஜனாதிபதி வாங்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக தமிழருக்கு வாங்க முடிஞ்சு. ஒரு இஸ்லாமியருக்கு, ஒரு பாஜகவுடைய ஆட்சியில் ஒரு இஸ்லாமியருக்கு தென்கோடியில் இருக்கிற தமிழகத்திலேருந்து தலைவர் சொன்னோன்னே கேட்குறாங்க. ஆக அப்படி ஒரு அற்புதமான ஒரு மதநிலக்கிற ஆட்சியை நடத்துனது வந்து வாஜ்பாய், மாற்றுக்கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த வாஜ்பாயுடைய புகழை உணர்ந்து அவரை தூக்கி நிலைநாட்டினது யாருன்னா தலைவர் கலைஞர். ஆக நாங்கள் வாஜ்பாய்கிட்ட நன்றியாக இருக்குன்னு சொல்லும் போது உங்களுடைய விரல் இந்த பக்கம் திரும்பி இருக்கணும். நீங்கள் கலைஞர்கிட்ட நன்றியாக இருந்திருக்கணும். 100ஆண்டு விழாவுக்கு நீங்கள் கலைஞருக்கும் காட்டலை, அண்ணாவுக்கும் காட்டலை, வேறு எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டு தலைவருக்கும் இங்கே காட்டலை. இப்போ அதே குற்றச்சாட்டை நடிகர் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. பொது செயல் திட்டம் மூலமாக மக்களை குழப்பி பாஜக அடிமையாக இருந்ததுன்னு நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு இருக்காரு. பொது செயல் திட்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5-6 நிபந்தனை கொடுத்தோம். அது 5-6 நிபந்தனை இருந்ததுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஏ வருது, பொது சிவில் சட்டம் வருது. அது வந்து திருத்தம் எல்லாத்தையும் திணிக்கிறாங்க. நீங்கள் வந்து காஷ்மீருக்கு உள்ள தனி உரிமையை வந்து தடுக்கிறாங்க. முன்னாடி வந்து தனி அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க, இப்போ அதை எடுக்கிறாங்க. அன்றைக்கி காஷ்மீர் தனி அந்தஸ்தில் நீ கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம், மொழியை திணிக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுமாதிரி ராமர் கோயிலை வந்து கட்டக்கூடாதுன்னு சொன்னோம். இஸ்லாமிய பாபர் மசூதி இடிச்சிட்டு அதை கட்டக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி முத்தாலாக்கிலேருந்து எல்லா விஷயத்தையும் நீ கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி அவங்க மைனாரிட்டி தான். இன்றைக்கி ஏதோ தீவிரவாதிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அன்னைக்கு மிதவாதின்னு இல்லை. அன்றைக்கும் வாஜ்பாயை விட தீவிரவாதி முரளி மனோஜ் ஜோஷி இருந்தார், வாஜ்பாயை விட தீவிரவாதி உமாபாரதி அம்மா இருந்தாங்க, வாஜ்பாயை விட தீவிரமான அத்வானிஜி இருந்தார். இருந்தாலும் கூட வாஜ்பாய் அவர்கள் கட்டுப்பாடாக கலைஞர் சொன்னதை கேட்டு சிஎஸ் சுப்பிரமணியன் சொன்னார், முன்னாள் மத்திய அமைச்சர் சொன்னார், ஒன்றிய அமைச்சர் சொல்லும்போது சொன்னார், கலைஞர் வந்து கூட்டு சேர்ந்தது தப்பு இல்லை, கலைஞருக்கு சேர்ந்ததுனால தான் சிறுபான்மையினெல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. ஒரு ஸ்டெப்பு கூட அவங்களால எடுத்து வைக்க முடியலை. ஆட்சியில் இருந்தாங்கன்னு பேர் தான். அவங்க மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வந்து இப்போ சேது சமுத்திர திட்டம் மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. தங்க நாக்கரை சாலை மாதிரி இது டிஆர் பாலனை எல்லாம் முயற்சி பண்ணி கொண்டாந்துருக்கலாம். ஆனால் மத பிரச்சனையாக வந்து தலையிடுறதுக்கு அவர் வாஜ்பாயை அனுமதிக்கலை. அது காரணம் பக்கத்திலே கலைஞர் இருந்ததுனால அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இவருக்கு எங்கே தெரிய போகுது? அப்போல்லாம் ஏதோ கொட்டாம்பட்டி போட்டில் ஏதோ புரோட்டா பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருந்தவர். இவருக்கு ஒரே ஒரு தலைவா படத்துக்கு வந்து போகிறக்கா குளூரில் நடிக்கிட்டு ஊட்டியில் போய் உட்காந்துட்டு மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு கிடந்தவர். இன்றைக்கி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா தளபதி இப்படி பெருந்தன்மையானது தான். இல்லை, இப்போ திரு விஜய் அவர்கள் டைரெக்டாக இப்போ திமுக எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? திமுக ஒரு தீய சக்திலாம் சொல்லிட்டு இருக்காரு, என்ன காரணம்? அவர் தீய சக்தி தானே சார். நல்ல சக்தியாக இருந்துச்சுன்னா சார் வந்து அவர் வந்து 41 பேரை கொலை பண்ணிட்டு போகும்போது அவர் நேரடியாக கொலையோ இல்லை சாவுக்கு மரணம்னு சாவு காரணமாக இருக்கும்போது ஒன்றுமே இல்லை, இருமல் மருந்து தயாரித்தாங்க, ஒரு 13 பேர் செத்து போயிட்டாங்க. செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. அந்த உரிமையாளர் வந்து நம்ம கைது பண்ணோமா இல்லையா?
ஒரு விபத்து நடந்தால் யாராவது ஒருத்தர் கைது பண்ணுவோமா இல்லை? வெளியில் வர்றது அப்புறம் இருக்கட்டும். 41 பேர் சாகிறதுக்கு காரணமாக இருந்தார்ல, அவரே கொலை பண்ணலை, ஆனால் சாகிறதுக்கு காரணமாக இருந்தார்ல. அப்படி காரணமாக இருந்தார் கூட அடையாளம். அன்னைக்கு வந்து கிளம்புனாருன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆனிச்சில்ல. இன்றைக்கி வந்து கரெக்டாக போகிறீங்கல்ல. 11 to 1 உங்களுக்கு டைம் கொடுத்தா 8:30 மணிக்கு நீ ஃப்ளைட்டில் கிளம்புனீங்கன்னா கேட்டால் 10 மணிக்கு போய்ட்டு 10:15 வெளியே போய்ட்டு 11 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடுக்கு போயிடுறீங்க. 11:29 நம்ம பேசுகிறீங்க, 12 மணிக்குள்ளே முடிச்சுட்டு போகிறீங்க, 19க்கு முடிக்கிறீங்கல்ல. அப்போ 30 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டீங்கல்ல. ஆக அந்த 11 to 1 முடியுது இல்லை. ஆனால் காலையில் வரைஞ்சி விட்டு நைட்டு வரைக்கும் இருக்கிறீங்கல்ல போன தடவை கரூரில். அப்போ உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டீங்கல்ல. இப்போல்லாம் இங்கே வந்து கட் அவுட்டில் ஏறக்கூடாது, இதில் ஆர்ச்சில் ஏறக்கூடாது, அந்த வீட்டில் ஏறக்கூடாது, அந்த மரத்தில் ஏறக்கூடாது, ஏன் இறங்கு அப்படி இப்போ சொல்லிங்கல்ல. அன்றைக்கி நீங்கள் சொல்லலை இல்லை. இன்றைக்கி அந்த ஊருக்கு கொண்டு இருந்தால் போதும், என்னோட யாரும் பின்தொடரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி திருச்சியிலேருந்து நாமக்கல் வழியாக கரூருக்கு வரும்போது 5000 பேர் நீங்களே கூட்டி வந்தீங்கல்ல. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டாதுன்னு கூட. அதேமாரி இது கோழி மாதிரி, இந்த இடத்துக்கு கோழி தலை மாதிரி, இதுக்கு மேலே நகராதீங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே பேசும்போது வல்லு கட்டி போனீங்க. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல மாறுறீங்களா? நீங்கள் என்ன சார், நீங்கள் நான் சொல்ல வேண்டாம் சார். பக்கத்தில் இருக்கிற அடுத்த மாநிலம் பாண்டிச்சேரி, அதில் ஒரு எஸ்பி அம்மா வட இந்திய அம்மா சொல்லுது, ஏய் புஷி ஆனந்த், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. 40 பேரை கொலை பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்க. 40 பேர் காருக்கு காரணமாக இருந்து விட்டு இங்கே வந்து இதெல்லாம் பண்ண எல்லாரும் உள்ளாரோட நீ சொல்லக்கூடாது, வெளியே போ அப்படிங்குது. அப்புறம் அவங்க ரங்கசாமியை கெஞ்சி கூத்தாடி ஏதோ பண்ணிவிட்டு ஏதோ பண்ணுறாங்க. ஆக இந்த இந்தியாவே சொல்லுறதுக்கு சாவுக்காரன் நீ தாங்குது. ஆனால் அந்த சாவுக்கு காரணமான விஜய ஒரு எஃப்ஐஆரில் கூட சேர்க்காம கைது பண்ணாத இருக்கிற பேர் தீய சக்தி தாங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் தலைவன் வந்து எந்த தொண்டனும் மரணம் அடைவதற்கு விரும்ப மாட்டான். ஒரு தலைவன் வந்து தொண்டை சாகருக்கு விரும்ப மாட்டான். ஆனால் இது யதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தாவி போனார்ல. இப்படி ஒரு தகவலை சொல்கிற ஒரு தீய சக்தி தானே. நல்ல சக்தியாக இருந்தால் நேரம் அவனை பிடிச்சி போட்டு போகிறல. எத்தனை கேஸு போடலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற செங்கோட்டையன் வந்திருக்காரு. செங்கோட்டையனுக்கு இன்னமும் வழக்கு முடியலை. செங்கோட்டையனுக்கு வந்து போக்குவரத்து ஊழலும் இன்னும் வழக்கு நடந்துட்டுருக்கு. அவரெல்லாம் நல்ல சக்தி. இவர் வந்து படத்தை வந்து 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு விற்பார். பொதுக்கூட்டத்தில் உட்கார்றதுக்கு கூட டிக்கெட்டை கூட விற்றுருக்காரு. பாண்டிச்சேரி பிளாக்ல விற்பார். இவர் நல்ல சக்தி. இவர் வந்து மாடியில் பொண்டாட்டியை வந்து எங்கேயோ கொண்டு நான் ஏதோ ஒரு நாட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இங்கே ஏதோ ஒரு நடிகை கூடாந்து மேலே உட்கார வச்சுட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பார். இவர் நல்ல சக்தி. அப்பா அம்மாவோட சண்டை போட்டுட்டு திரிவார். இவரும் நல்ல சக்தி. அப்பா அம்மாவை தெய்வமாக கும்பிட்ற நாங்கள் நல்ல சக்தி கிடையாது. அந்த பக்கத்தில் இருக்கிற புஷி ஆனந்த் மேலே 3 தெருவு கூட இல்லாதவன், அவன் மேலே 1008 குற்றச்சாட்டு. இங்கே இருக்கார் இவர் ஆதவ அர்ஜுனா, அவர் மேலே என்ன மணிப்பூர் லாட்டிஸில் 4832 கோடி ரூபாய்க்கு வழக்கு இருக்கா இல்லையா? அந்த வழக்கு மிரட்டினாங்கல்ல. நீங்கள் வந்து விஜய் வந்து நீங்கள் வந்து ஐடியில் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் காரில் வச்சு சுற்றுனாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு ஆணுச்சு. சார் உங்களுக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசைன்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திமுகவை திட்டு. அவர் தூக்கத்துலையும் திமுக திட்டிக்கிட்டு போயிட்டு நல்ல வேலை ஏதாவது ஆஸ்திரேலியா அமெரிக்கா போனோம்னா அங்கேயும் திமுக அங்கே போகிறாரு. ஏன்னா பாண்டிச்சேரியில் போயிட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை திட்டுற மாதிரி இருந்துட்டு தீய சக்தி திமுகவை எதிர்ப்போம், திமுகவுக்கு அனுமதி கொடுக்காதுன்னு நீ சொன்னீங்கன்னா அங்கெங்கடா திமுக ஆட்சியில் இருக்கு? இங்கே ஏன்டா நீ வந்து என்னுடைய கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்கிற? அந்த கொள்கை சித்தாந்த ரீதியான எதிரியான பாஜக ஏன்டா நீ திட்டல்னு கேட்டால் ஆட்சியில் இருக்கிற திமுக தானே, அதனால அவங்களை எதுக்குறேன் திமுக. ஆனால் இப்போ பாண்டிச்சேரியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக கூட்டணி தானே, பாஜக மந்திரி அதில் இருக்கிறான்ல. அப்போ பாஜக திட்டணும்ல, ரங்கசாமியை திட்டிருக்கணும்ல. அதெல்லாம் திட்ட மாட்டா. இங்கே ரங்கசாமி புகழத்தில் வர்றாரு. ஆமாம், அப்போ நீ என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு என்ன, உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து திமுக திட்டணும். நீ உன்னை வந்து நான் வழக்குலேருந்து காப்பாற்றுறேன், ஐடி இன்கம் டேக்ஸ்லேருந்து உனக்கு காப்பாற்றுறேன், உனக்கு வேண்டிய பொருளாதாரத்தில் நான் பணம் தந்துடும். நாங்கள் எவ்வளோ சொல்ல போனாலும் என்னை ஏற்றுக்க மாட்டான். நாங்கள் வேறு ஆள் மூலமாக தொழில் உனக்கு பணத்தை கொடுத்து அனுப்புகிறோம். நீ எப்படியாவது திமுகவோட கிறிஸ்டின் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு திமுக தான் கிடைக்கும், அது நீ பிரிச்சிரு, எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்து நீ வந்து நிற்கிற. நீ முன்னால் எத்தனை பேர் படம் எடுத்து நட்டப்பட்டிருக்கான். நீ நடித்த படத்தில் ஒரு 15 படம் வெற்றி அடைஞ்சிருக்கும். பாக்கி 50 படத்துக்கு மேலே போய் தோத்தானே போச்சு. அந்த தோல்வி அடைந்த தயாரிப்பாளை பார்த்து என்னைக்கே பார்த்துருக்கியா? யாருக்கா ஆறுதல் கொடுத்துருக்கியா? ஏதாவது செஞ்சுருக்கிறியா? உருப்படியாக ஒரு கட்சி நடத்திருக்கா? உனக்கு கட்சி பேப்பர் இருக்கா? கட்சி டிவி இருக்கா? நீ என்ன ஆள்? உனக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது? இப்போ அந்ததுக்குள்ளார மாவட்ட செயலாளர்லாம் மகளிரெல்லாம் போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்கன்னு சொல்லி டெய்லி பேப்பர்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த அம்மா பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு தங்கச்சி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்தில் அந்த அம்மா கட்டி பிடிக்கிற, இங்கிட்ட ஒரு ஆளை கட்டி பிடிக்கிற. அவங்க 2 பேருமே ஒருத்தர் ரூமுகளை வச்சு பூட்டிட்டு அடித்து புதைச்சிக்கிட்டு இருக்கிறான்.
நீ ஒழுக்கமாக கட்சி நடத்த தெரியல, உனக்கு ஒழுங்கம் கட்சி கட்டமைப்பே கிடையாது. இல்ல ஆரம்பிக்கும் போதே அவ்வளவு பிரச்சனை வருதா சார்? எப்படி சார்? இன்னும் ஒரு தேர்தலோட சந்திக்காத ஒரு விஜய் அவர்கள் அது கட்சியே இல்லை, அது ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை, ஒரே ஒரு கொடுக்கல. செங்கோட்டையன் போனார்னா வேறு வழி இல்லை. அவர் வந்து எடப்பாடி வந்து ஒரு நல்ல எண்ணமாக இருந்து கட்சி ஜெயிச்சா போதும்னு நினைக்கல. சாலமளவையில் வந்து குழந்தைய வெட்டி இப்போ ரெண்டாக்கித்தாங்க அப்படின்னு வந்து பொய்யான தாய் சொல்கிற மாதிரி கட்சி உடஞ்சாலும் பரவாயில்ல, இந்த கட்சி இருக்கணும், ஆட்சிக்கு வர வேண்டியதில்லை அப்படிங்கிற அவசியத்தில் எடப்பாடி இருக்கிறதுனால அவர் அவமானப்படுத்துறதுனால வேறு வழி இல்லை. திமுக நாங்கள் சேர்த்துக்கல, அவர் வரலையா நாங்கள் சேர்த்துக்கல, எப்படியோ வரல சேரலை, இல்லை நாங்கள் சேர்த்துக்கல. அப்போ அவருக்கு மாற்று இடம் ஒரே இடம் தாவேக்கா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இவங்க இருக்காங்களே டிடி குரூப்போ அல்லது வந்து ஓபிஎஸோ அல்லது சசிகலாமோ இந்த கல்லர் மரபு இருக்காங்கல்ல, இந்த குரூப் வந்து ஈரோடு பக்கத்தில் கிடையாது. அதனால் அங்கே விஜய் ரசிகர் கொஞ்சம் இருப்பான். அந்த 5000 10,000 நம்ம சேர்த்து வெற்றி பெறலாமான்னு முயற்சி எடுக்கிறாரு. பட் கண்டிப்பான முறையில் இல்லாமல் சொல்லும் நிர்வாக பம்பரம் நினைத்ததை முடிக்கின்ற புயல் வேக செயல்திறன் கொண்ட அருமையான செந்தில் பாலாஜி தான் அங்கே பம்பரமாக சுற்றிட்டு இருக்காரு. 100க்கு 100 திமுக தான் கோவையில் வந்து கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கும். அதனால் இவருடைய கனவெல்லாம் கேவலப்பட்டு போக போகிறாரு. இந்த தோல்வி பெறதுக்கு அந்த கட்சிக்கு போனோம்ட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் எல்லாம் வர போகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, எங்களை பார்த்து திமுக பயப்படுதுங்கிறாரு சார் விஜய் அவர்கள். அப்படி சொல்கிறாரா? ஆமா சொல்றாரு. என்ன ஸ்டாலின் சார் எங்களை பார்த்து பயமானு கேட்குறாரு ஓப்பனா. அதான் ஒரு யானை இல்லை, பட்டத்து யானை. அந்த பட்டத்து யானை மேலே ஒரு எலி குதிச்சுக்கிட்டே இருந்துச்சான். குதிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சாங்க. விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது வேகமாக ஒரு தேங்காய் ஒன்று கீழே வந்துருச்சான். யானை தலையை ஆட்டுச்சான். உடனே இந்த எலி கேட்டுச்சான், நான் குதிச்சது செஞ்சதில் எதுவும் வலிக்குதா அப்படின்னு கேட்டுச்சான். எப்படா நீ வந்தேன்னு திரும்பி பார்த்தான். முகத்துக்கிட்ட வச்சு ஒரே மிதி மிதிச்சுட்டு போனுச்சான். நீ எங்கே உன்னை கண்டு பயப்படுறது? உன்னை கண்டு பயப்படுறதா இருந்தால் தளபதி நேரடியாக எத்தனையோ தாக்கத்தை கொடுத்துருப்பாரு. எங்களுக்கெல்லாம் சொல்கிறது அது ஒரு பொருட்டாகவே நினைக்காது, அது ஒரு கட்சியே கிடையாது. நமக்கு திமுக இருக்குது, திமுகவுக்கு வந்து எதிரியாக வந்து பாஜக தான் இருக்குது. நாங்கள் அண்ணா திமுகவே நாங்கள் வந்து எதிரியாக நினைக்கிறது இல்லையே, அதே ஒரு பொருட்படுத்துறது இல்லையே. நாங்கள் எங்களுக்கு வந்து காவி சங்கிகளோடு தான் எங்களுக்கு சண்டை, உங்களுக்கு சித்தாந்த ரீதி தான் எங்கள் சண்டை. நாங்கள் மட்டும் சித்தாந்த ரீதியாக மட்டும் சண்டை போடாமல் இவர் சொல்கிறாரு நீ ஆதரிக்கிறேன்னு. நாங்கள் ஆதரிச்சுன்னா எங்களோட நிலைமை என்ன ஆகுது? இன்றைக்கி எங்கள் மேலே எந்த வழக்கும் வராது. நீங்கள் தென்னிந்தியாவில் வந்து இந்தியா முழுசும் அவன் கால் பதிச்சுட்டான். தமிழ்நாட்டில் 40 சீட்டில் ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியல. இன்றைக்கி வந்து அண்ணன் திருமாவளவன் போனாலும் 2 சீட்டு வச்சுருக்காரு, மந்திரி பதவி கொடுத்துருவாங்க. நாங்கள் 22 எம்பி வச்சுருக்கோம், 4 மந்திரி கொடுத்துருவோம், கேபினட் அமைச்சு கொடுத்துருப்போம். எந்த வழக்கும் இல்லை. இது கவர்னரோட சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சித்தாந்த ரீதியாக தான் நீ வந்து கல்வி திட்டத்துக்கு 2400 கோடி 3 மாதத்துக்கு வருஷத்துக்கு 10,000 கோடி தராட்டியும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு வந்து மொழி திணிப்பை நான் வந்து விட மாட்டேன். பண்பாடு 10,000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற தமிழ் பண்பாடை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னுடைய காசுக்கு பயப்பட மாட்டேன். உன்னுடைய காசில் அது எங்கள் காசு தான். தர்மேந்திர பிரதான் வந்து நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ கல்வி அமைச்சர், ஆனால் நான் வந்து கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி சித்தாந்த ரீதியாக குறை கொடுத்துட்டு இருக்கிறவர். ஆக வந்து பாஜக கிட்ட வந்து கொண்டையில் முடியல, கண்ணை காட்டினாலே போதும். எங்களை வந்து ஒன்றும் வேணாம். இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், பத்திரிகை செய்தித்தாளில் ஒரு பார்ப்பீங்க, காங்கிரஸில் உள்ளவர்கள் விஜயிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள், அந்த மேடைக்கு போனார்கள், இந்த மேடைக்கு போனார்கள். இதே நாங்கள் ஒரு கருத்தாக சொல்லிட்டு காங்கிரஸை விட்டு ஒதுக்கிட்டு போயிட்டோம்னா கூட போதும். அப்படியே பிஜேபிக்காரன் தங்கமாக எங்களை தூக்கி வச்சுட்டு கழுத்தில் வச்சு ஆடுவான். அவனுக்கு வட இந்தியாவில் வந்து என்னென்னா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு பேர் வரக்கூடாது, அவ்வளோதான் அவனுக்கு. நாங்கள் திமுக வந்து பிஜேபி பக்கம் போகணுங்கிற அவசியம் இல்லை. காங்கிரஸை விட்டு போயிட்டாலே எங்களுக்கு இந்த நிதியெல்லாம் வந்துடும். வாஜ்பாய் காலத்தில் எப்படி நிதி கொட்டுச்சோ அது மாதிரி கொட்டும், நிதியும் கொட்டும். அமைச்சர் பொறுப்பு 10 மந்திரி இந்த மாதிரி மந்திரிகளும் ஆகலாம். இன்றைக்கி வந்து அன்னைக்கு இருந்த நிலைமையை விட இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 20 எம்பி கம்மியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் 30 பேர் இருக்கிறோம். ஒரு திமுக வச்சுக்க, திமுகவோட 24 ஒன்று இருந்தால் போதும். அந்த பக்கம் நிதிஷ்குமாரை பார்க்கணும், இங்கிட்டு போயிட்டு சந்திரபாபு நாயுடு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒரு தளபதி மட்டும் பார்த்தா போதும், ஓஹோன்னு நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சித்தாந்த ரீதியாக எங்களை வந்து பிடிக்காத ஒரு இயக்கம்னா இந்தியாவில் எங்களுக்கு பிடிக்காத இயக்கம் பாஜக. வாஜ்பாய் காலம் என்பது வேறு, அண்ணா காலம் என்பது வேறு. ஒருத்தர் வந்து எங்கள் அம்மா வந்து பையன்கிட்ட சொல்கிறான், இது எங்கள் அம்மா வச்ச கிணறுப்பா, எங்கள் அம்மா வச்ச முருங்கை மரம், இதில் உள்ள காயத்தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு போனால் கூட அது காய் இலை நல்லா இருக்கிற வரைக்கும் தான் சாப்பிட முடியும். ஆமாம், அதில் நசுக்கட்டாம் பூச்சி அதெல்லாம் பூச்சி புழுலாம் வந்துருச்சுன்னா அப்புறம் சாப்பிட மாட்டோம். இது எங்கள் பாட்டி வச்சது எங்கள் அப்பாவுடைய அம்மா வச்சதுன்னு கேட்க மாட்டோம். அதே மாதிரி தான் கிணறு வெட்டுறோம். தாத்தா வச்சுன கிணறு நல்ல தண்ணி இருந்துச்சு, இப்போ உப்பு தண்ணி பிடிக்க மாட்டோம். அது மாதிரி வாஜ்பாய் காலத்தில் அது நல்லா தான் இருந்துச்சு. மோடி எப்போ வந்தாரோ, அமித்ஷா எப்போ வந்தாரோ அப்போ வியாபார ஸ்தலமாகி போயிடுச்சு.
வாஜ்பாய் இப்படிலாம் பண்ணலை, கொடுமையெல்லாம் படுத்தலை, எந்த மொழியும் திணிக்கலை அவர். இங்கே மொழியை திணிக்கிறது, மதத்தை திணிக்கிறது. ஏங்க ஒரு நிதிஷ்குமார் இருக்கிறான், இஸ்லாமிய பெண்ணுடைய பண்பாட்டுடைய அடையாளமாக தலையில் ஒரு இது துணி போட்டு தான் பர்தாவை தூக்கி விட்டு பார்ப்பீங்களா நீங்கள்? அது எவ்வளோ கொடுமையான விஷயம். அவங்க பண்பாடு அது. ஒரு ஆண்மகன்னு யாரும் பார்க்கக்கூடாங்கிறக்க தான் மூடி வச்சுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அதில் போய் தலையிறீங்க? நாட்டுக்கு நாடு கலாச்சாரம் வேறு, பண்பாடு ஒரு மொழிக்கு மொழி பண்பாடு வேறு, ஒரு ஏரியாவுக்கு ஏரியா பண்பாடு வேறு. அதில் தலையிடாத அவரை தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீ நிதிஷ்குமாரை. இதே வந்து வாஜ்பாய் காலத்தில் நடந்திருக்குமா? வாய்ப்பு இல்லை. மோடி கோத்ரா ரயில் போது போன போது வாஜ்பாய் சொன்னார், மோடி ராஜினாமா செய்தார் தான் நான் வந்து வெக்கம் இல்லாமல் நான் வந்து குஜராத்துக்கு போக முடியும் அப்படின்னாரு. மீண்டும் முதலமைச்சராக தேர்தல் வரும்போது மோடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் வாஜ்பாய். மோடி தான் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு கொண்டாந்து விட்டது வந்து அத்வானி. அதுக்குள்ளே தண்டனை அவர் நினச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.